ஃபகத் ஃபாசில் டேரக்டர் வாழ்க்கையை கெடுத்துட்டாரா? என்னடா சொல்ற? ஆமாங்க, ஃபகத் ஃபாசில் ஒரு டேரக்டரோட வாழ்க்கையை 5 வருஷம் கெடுத்துட்டாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு ஃபன்னியான ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து டேரக்டரே சொல்லியிருக்காரு. நான் வந்து ஒரு டேரக்டருங்க. அந்த டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா வந்து மாலிவுட் டைம்ஸ்னு சொல்லி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பிரேமலோட ஹீரோ வச்சு. ஸோ அந்த படத்துல ப்ரெஸ் மீட் ப்ரமோஷன் சொல்லி பேசுறப்போ ஃபகத் ஃபாசிலும் ப்ரமோஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ கேரளா படங்கிறதுக்காக அந்த படம் ப்ரமோஷன் அப்போ வந்து டேரக்டர் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு, என்னோட வாழ்க்கை 5 வருஷம் போனதுக்கு காரணமே ஃபகத் ஃபாசில் சார் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் படமான 2022 உன்னி முகுந்த் அசோசியேட் அது வந்து ஒரு பிளாக் பஸ்டர். அந்த படத்துக்கு முன்னாடி என்னோட 5 வருஷம் போராட்டம் இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா 2019 நான் ஒரு படம் எழுதினாங்க. அந்த கதை வந்து பயங்கரமா இருக்கும். அந்த கதையை போய் நான் ப்ரொடியூசர் கிட்ட போய் சொல்றான்னு சொல்லி போறப்போ போற வழியில பார்த்தா கும்பலிங்கி நைட்ஸ் அந்த படத்தை பார்த்துட்டு போலான்னு அந்த படத்துல வந்து நம்ம ஃபகத் ஃபாசில் சாரோட ஆக்ஷனும் அந்த கதையும் அந்த கேரக்டர் எல்லாமே என்னோட கதைகள்ல இந்த பேப்பர்ல இருந்துச்சு. அதனால இந்த கதையை வந்து யாரும் ஏத்துக்க மாட்டாங்க, இது ஆல்ரெடி வந்த கதைப்பான்னு சொல்லி நான் தூக்கி போட்டோம்னு சொல்லி நானே வெளியே வந்துட்டேன். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 2020 நான் ஒரு கதை எழுதிட்டு போனாங்க. திருப்பி எழுதிட்டு போறப்ப வந்து டிரான்ஸ்னு ஒரு மூவி பார்த்தேன். டிரான்ஸ் மூவி யாரு? நம்ம ஃபகத் ஃபாசில் சார் தான். ஸோ அதுலயும் என்னன்னா, நான் எழுதின கதை மாதிரி அவரும் அதில் நடிச்சிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ இந்த கதையை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால இதையும் நான் கிழிச்சு போட்டேன். ஸோ மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா 2021 ஒரு படம் நான் எழுதிட்டு போனாங்க. அந்த படத்தோட கதை வந்து சரி அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டு போனா, ஜோஜின்னு ஒரு படம் வந்து ஓடிடியில் வந்திருக்கு. அதில் யார் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம ஃபகத் ஃபாசில் சார் தான். ஸோ இப்படி எல்லா கதைகளுமே நான் எழுதிட்டு போய் அந்த படத்தில் எல்லாமே ஃபகத் ஃபாசில் சார் வந்து நடிச்சிருக்காரு. அப்போ நான் ரொம்ப லேட்டா இல்லை அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாங்கிறது தெரியல. ஸோ இப்படி இருக்கிறப்போ என்னோட 5 வருஷம் வாழ்க்கையை டேரக்டர் வாழ்க்கையை அப்படியே குழி தோண்டி அவர் புதைச்சிட்டாரு. இப்படி இருக்கிறப்போ சரி இதுக்கப்புறம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக வந்து ஒரு கதை எழுதுனாங்க. அதுதாங்க உன்னி முகுந்த் அசோசியேட். அது வந்து பயங்கரமா பிளாக் பஸ்டர் ஆச்சு 2022. சாருமே கூப்பிட்டு வந்து பாராட்டினாரு. நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல, ஒருத்தரால வந்து என் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு நினைக்கிறப்போ அவரே வந்து நம்மளை கூப்பிட்டு பாராட்டுறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ என்னன்னா அதை விட அதிசயம் என்னன்னா, என்னோட படம் ப்ரமோஷனுக்கு அவர் வந்து பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சொல்லி இது எல்லாமே ஃபகத் ஃபாசில் முன்னாடியே ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொன்று, ஃபகத் ஃபாசில் ஒரு திறமையான ஆக்டர். அது மட்டும் இல்லாமல் அவர் யார் வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளும் எடுக்கவும் மாட்டார். ஏன்னா அவரோட பாதைங்கிறது வேற, அவரோட ஸ்கிரிப்ட் செலக்ஷனுங்க வேற. இப்போ தமிழ்லையும் வந்து பயங்கரமா பழக்கிறாரு. இப்போ தெலுங்கு, இப்போ மலையாளம்ல அவர் தவிர்க்க முடியாத ஒரு ஆக்டராகவே மாறிட்டாரு. ஸோ இந்த மாலிவுட் டைம்ஸ் வந்து அவர் வந்து பாராட்டினது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவரோட படங்களும் அடுத்தடுத்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. அவரும் இந்த மாலிவுட் டைம்ஸை வந்து பார்த்துட்டு பாராட்டியிருக்காரு. ஸோ நீங்களும் உங்களுக்கு டைம் இருந்தால் மாலிவுட் டைம்ஸை போய் பாருங்க. எனக்கு டைம் இருந்தால் நான் போய் பார்க்குறேன். இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு கருத்து கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பை.